இப்போ 6ஆம் மாதம் எடு இந்த 3ஆம் தேதி இன்றைக்கு ஏப்ரல் மாதம். ஓ ஆதாரத்துக்கு நான் வைக்கிறேன். இது நான் இந்த மூத்த எடுக்கிறேன். அத்தான் இல்லை மூத்தரை பின்னி கிடக்கிறேன். இது பேரோடு எடுக்கிறேன். இது 6ஆம் மாதம். இது இல்லை வைகாசி 5ஆம் மாதம். எப்போ பொங்கல், எப்போ குடிக்கிறது, எப்போ பூமடை எல்லாம் குறிச்சிட்டேன். நான் இங்கே வந்து குறிச்சிடேன். எனக்கு ஒரு சாத்திரம் தெரியா, ஒன்றும் தெரியா. 12 என்னென்ன கொடியேறி 26 பொங்கல், இது காத்தார வேள்வி, இது பூமடை எல்லாம் குறிச்சிட்டேன். நான் உங்களை அழையலுமா? பருவத்துக்கு தான் பருவத்தில் வரக்கூடாது. பூமடை கூடாது இல்லை நல்லம்மா. பருவட்டா பொங்கல் பொங்கல் வரவு நல்ல பொங்கல் வந்தால் பூமடை வருது மாறி. இந்த பிறகு மாறி எல்லாம் வருது. ஏன்னா கலண்டர் எடுக்கிறேன்னா இந்த கலண்டரில் சாமி படம் இல்லை. இந்த கலண்டர் செல்லாத கலண்டர் இங்கே சாமி படம் இல்லாத சுதா மேனேஜர் கொடுத்த கலண்டர். வவுனியா பல்லவ கூட்டுற சங்கம், இந்த வவுனியா பல்லவ கூட்டுற சங்கத்தில் எடுத்த கலண்டர். பல்லவ கூட்டுற சங்கத்தில் சாமான் பண்ணுறாங்கல்ல, ஏமாறுறாங்க பாவம். விலை கூட விற்கிறாங்க. சுதா போடுற வில்லுக்கு தான் காசு. சுதா போட்ட வில்லு யாருக்கு தெரியாது ஒழுங்கா. சுதா எழுத்து தொட்டட்டு எழுத்து மாதிரி இருக்கும். ஆனால் நான் இந்த கலண்டருக்காக சொல்லல. நான் இந்த கலண்டரில் ஆதாரம் ஒன்று இருக்குது. அதை பார்த்த ஒரு ஆள் அற்புதம். அற்புதம் நான் நிகழ்த்தி காட்டின அற்புதம், முதலாவது அற்புதம். இதை நான் நிர்மிக்க ஏன்னு நான் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறேன்டா, இந்த வீடியோ எங்களோட குஞ்சுக்குள்ள முத்துமாரி அம்மனை வெளியில் உலகத்துக்கு கொண்டுற போதும். அந்த உலகத்துக்கு கொண்டு வர நபர் ஜீவன். இவ்வளோ நானும் உலகத்துக்கு கொண்டுல. கனடாவில் எல்லாம் உண்டியல் போட்டாங்க, கனடாவில் உண்டியல் சேர்த்தாங்க. நானே வீடியோ ஒன் பண்ணி போட்டு காய்ச்சி கொண்டு இருக்கிறேன்டா. அத்தான் நான் காய்ச்சது ஆதாரமாக வெளியில் வரணும்னா வீடியோவில் வந்தால் தான் ஆதாரமாக வரும். அத்தான் ரெண்டா வேணியை காய்ச்சின மனுஷன். அவர் எங்கடா ஊரில் பிறந்தவர் இல்லை. அவர் பூசவட்ட தகுதி இல்லாதவர். ஆனால் அவர் தலைவர் ஆவாராவுக்கு தகுதி இருக்குது. குஞ்சு குளத்தில் எத்தனை வயசு அத்தானுக்கு சொல்லு? 50 வயசு. ஆட்டோ வருது வருங்க காட்டும். நீ இதுக்கு ஆட்டோ வருது. ஆனால் நீ பாருண்டா வரையிடாது. ஆட்டோ வருது குரல். நான் வீட்டு போகணும். கும்மணி வச்சு கூட்டி கொண்டு போடுங்க. வேறு ஒன்றும் தேவையில்லை. ஹாஸ்பிட்டல் தேவையில்லை. ஹாஸ்பிட்டல் என்ன சுகப்படுத்த மாட்டேங்குது. 100 முடிக்கணும். இப்போ ஓமந்தே இருக்கா? ஓமந்தே கூப்பிடணும். நான் சொல்லும்போது சாப்பிட்டேன். கலக்கி கொண்டு இருக்க எனக்கு கலக்குது. தண்ணி தாங்க தண்ணியோட எனக்கு ஓடுக்கிழமை போட்டுருவோம். ஓடுக்கிழமை தலைக்கு இல்லை இந்த வீடியோ எடுத்துக்கொண்டு காய்ச்சி கொண்டு மசாஜ் நீ பண்ணது நான் பண்ணுவேன். எனக்கு எந்த தலையத்துங்க சலூனுக்கு போனால் நான் போக மாட்டேன். நான் இப்படியே இருக்கிற முடிய வலிச்சு போட்டு முடி போட்டு தான் வருவேன். நான் முடி வெட்ட மாட்டேன். இன்றைக்கு 1 மாதம் கூட வெட்டி 2 மாதம் ஆச்சு. நான் இன்னும் கூட எடுத்து கொண்டிருக்கிறேன்டா. இது ஆதாரமாக காட்டுறதுக்கு. இது ஒரு கலண்டர். இதில் ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. ஆஞ்சநேயரோட ஒரு படம் ஒன்று இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் தகுதி இல்லாத படம். இதுக்கு மேலே ஒரு குருவிக்கூடு இருக்குது. குருவிக்கூடு என்னத்துக்கு வச்சுக்கணும் தெரியா? குருவி இருக்கோ இல்லையோ, பாம்பு இருக்கோ தெரியல. இதில் ஒரு நூல் ஒன்று கட்டியிருக்கு. இந்த நூலை இருந்து வந்தேன்னு தெரியா? இப்படி எல்லாம் வீட்டில் நூல் கட்டக்கூடாது. இதில் ஒரு சேசிக்காயும் கட்டியிருக்கு. சேசிக்காயும் கட்டணும். இந்த இடம் தேசிக்கா 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 நான் பொக்கையில் இருக்கேன். நான் கொண்டு போகிறேன். இதில் ஒரு ஹெல்மெட் இருக்கല്ലോ. இந்த ஹெல்மெட் ஆட்டோ ஹெல்மெட்டு ஜீவன் ஹெல்மெட்டு. இதில் தண்ணி கேன் ஒன்று இருக்குது. இதில் செருப்பு 2 விருத்துறப்பட. இதில் ஒரு விலை ஒன்று இருக்குது. இதில் கோழி 2 கடக்காக்குது. குஞ்சு பொறிக்காத வாழ்க்கையில் நீ போகலாம். இன்னும் நான் நிற்க சொல்லி நீ வந்தது நீ வந்தது சரி வராது. நீங்கள் நினைக்கிற ஒன்றும் நடக்காது. நீங்கள் போகலாம். நான் என்னோட கதைச்சு கொண்டிருக்கிறவன் கேட்டு கொண்டிருந்ததான் நாங்கள் வைப்பேன். நீ மறைச்சு நீ வேறு ஆச்சான்னு நீ போகலாம். ஆனால் உன்னை விட்ட வருவேன். ஆனால் நீ கூப்பிடாடி வர. நீ இப்போ நினைச்சா கூட என்ன கொண்டு போயிருக்கலாம். நீ நினைக்க இல்லை. நீ வரக்கூடாது நினைக்கிறாய். நீ போகலாம். இப்போ நான் வீடியோ எடுத்தேன்னா தம்பியை தான் நான் வீடியோ எடுத்துட்டேன். அவளை இந்த தையல் மிஷின் நான் எடுத்து கொண்டிருக்கேன். தையல் மிஷினில் தொழிலாக நீ செய்து கொண்டு இருந்தோ. தையல் மிஷின் தொழிலை விட்டுட்டா. ஏன் விட்டோன்னு தெரியலை. அது விட்டதுக்கு காரணம் என்னென்னா கால் நோவு தான். ஓகே நன்றி. வேறு இந்த உடுப்பை கிடக்கு. உடுப்பைக்கில் டிஷர்ட் ஒன்று கிடக்கு. அதுக்கு ஒரு சரம் ஒன்று இருக்குது. வெஜ்ஜி ஒன்று இருக்குது. அதை நான் கொண்டு போகிறேன். வீட்டை கொண்டு போகிறேன். நான் வீட்டை போகிறேன். மற்ற என்ன வேறு என்ன ஒன்றும் இல்லை. நான் இந்த லைவ் வீடியோ ஏன் போட்டு கொண்டு இல்லை. இந்த லைவ் வீடியோ இல்லை. இது ஒரு வீடியோ நான் போட்டு கொண்டுருக்கேன். இந்த கலண்டரை தான் காட்டுறேன். ஓகே இந்த கலண்டரை நான் வச்சுக்கணும். 3ஆம் தேதி இதே மாதிரி 3ஆம் தேதி இன்றைக்கு 3ஆம் தேதி சித்திரை 3ஆம் தேதி கொஞ்சம் பொங்கல் ஸ்ரீமுத்து மாரியம்மன் பொங்கல்
எப்போ வருதுன்னு பாருங்கோ. அந்த நாங்கள் இப்போ கலண்டரில் நாங்கள் வெளியிடுறோம். கலண்டரில் வெளியிட்டு கொண்டுருக்கோம் பாருங்கள். அந்த சோதப்பை நான் கோடு வருது பாருங்கள். அண்டை கொடியேற்று 12ஆம் கொடியேற்று சீட்டு எழுதுகிற 5ஆம் தேதி 12ஆம் கொடியேற்று நான் பிறந்த டேட்டில் கொடியேறுது. என் பிறந்த டேட்டு 12ஆம் தேதி. நான் பிறந்த டேட்டு 12ஆம் தேதி. எனக்கு சர்டிஃபிகேட்டில் 12ஆம் தேதி டேட் இல்லை. 5ஆம் தேதி 12ஆம் தேதி 19ஆம் தேதி 26ஆம் தேதி 26ஆம் தேதி தான் பொங்கல் வருது. ஆனால் பொங்கல் செய்ய போகிறது யாருன்னு தெரியாது. யாருக்கும் பூசாரி யாருன்னு தெரியாது. பூசாரி வருவாங்களா யாராவது? பூசாரி நான் போக மாட்டேன். பூசாரி சந்திரனை போக மாட்டுது. பூசாரி ராசவரம் தெரியா எனக்கு. யார் பூசாரின்னு நாங்கள் நியமிக்க இயலாது. அம்மன் முடிவெடுப்பா. அம்மன் கனவுல சொல்கிறவன் தான் பூசாரி. அம்மன் கனவுல சொல்கிறவன் பூசாரி. அம்மன் கனவுல சொன்ன மட்டும் தான் சண்முகத்தர பூசாரியாக இருக்க முடியாது. ராசவரம் பூசாரியாக இருக்க முடியாது. காத்துப்பா பூசாரியாக இருக்க முடியாது. திருநாக்கரசு பூசாரியாக இருக்க முடியாது. கண்ணாங்குடி பூசாரியாக இருக்க முடியாது. தம்பியத்தான் பூசாரியாக இருக்க முடியாது. ஒருத்துறப்புக்குடி பூசாரியாக இருக்க முடியாது. தயா பூசாரியாக இருக்க முடியாது. புவியன்றவன் பூசாரியாக இருக்க முடியாது. புவியர் தம்பி சசின்றவன் பூசாரியாக இருக்க முடியாது. மாணிக்கம் பூசாரியாக இருக்க முடியாது. ஞானசேகரம் பூசாரியாக இருக்க முடியாது. ஞானசேகரம் பூசாரியாக இருந்தவர் ஞானசேகரத்தில் புள்ள ஒருவரும் பூசாரியாக இருக்க முடியாது. பேர பிள்ளைகள் சொல்ல முடியாது. பேர பிள்ளைகள பூசாரி வரலாம். பேர பிள்ளைகள் ஒரு ஆள் வரலாம். ஆனால் வரக்கூடாதுன்றது வராத அம்மாளாச்சின முடிவு. ஆனால் 29ஆம் தேதி பருவத்தாண்டு பூசாரி வருவார். அவர் சொல்கிறதான் இந்த அந்த குஞ்சுக்குளம் பண்ணுறது. குஞ்சுக்குளம் ஊரை இப்போ எல்லாருக்குமே கேட்டாச்சு குஞ்சுக்குளம் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. 29ஆம் தேதி 6ஆம் மாதம் 29ஆம் தேதி கோயில் குஞ்சுக்குளம் எங்கே இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். கோயில் குஞ்சுக்குளம் கோயிலை நோக்கி வாகனம் படையெடுக்கும். அது இது சத்திய உண்மை. இந்த வெளியிட்டு கொண்டு இருக்கிற டைம் தெரியலை எனக்கு. நான் டைம் பார்க்கல. ஆனால் நான் இந்த கலண்டர்லாம் சொல்லி கொண்டிருக்கேன். கலண்டரில் நீங்கள் பாருங்கள். சோப்பு பேனையால் கோடு போட்டிருக்கு. சோப்பு பேனையால் கோடு போட்டிருக்கு. ஏன் கோடு போட்டிருக்கோம்டா அண்டை தான் கொடியேறுது 12ஆம் தேதி கொடியேறுது. அது எந்த டேட் ஆஃப் பர்த் நான் பிறந்த டேட் ஆஃப் பர்த்தில் ஏறுது. கொடி இறங்குது 26. கொடி இறங்குது 26 தலைவட்ட டேட்டு. 29ஆம் தேதி என்ன டேட்டுன்னு தெரியலை. 29ஆம் தேதி பருவம். 29ஆம் தேதி பூமடை அண்டை பூசாரியார் நியமிக்கப்படுவார். அதை விட இன்னும் ஒன்று ஒரு நாள் பூசை நிப்பாட்டப்படும். திங்கள் வெள்ளி மட்டும்தான் அவருக்கு பூசை விழணும். அவருக்கு வேறு கிழமையில் பூசை வைக்கக்கூடாது. போத்தல் வைக்கிற நிப்பாட்டணும். அடுக்கடாய் வைக்கிற நிப்பாட்டணும். அவருக்கு போத்தல் வைக்கிறது விருப்பம் இல்லை. போத்தல் 6 வண்டி வைத்தாலும் போத்தல் வேண்டாம்னு சொல்கிறா. போத்தல் வண்டி வச்சுக்கிறாங்க இங்கே எல்லாம். சில வீடுகளில் போத்தல் இப்போ இருக்குது. ஆனால் போத்தல் வைக்க முடியாது. இப்போ 29ஆம் தேதி பிறகு போத்தல் வைக்க முடியாது. அது தகுந்த சட்டமாக ஆக்கப்படும். ஆனால் கோயிலின் நிர்வாக பொறுப்பு அனைத்துமே டிஎஸ் ஆஃபீஸு ஆக அங்கே போய் முடியும். அவ்வளோதான். இது கடைசி முடிவு. ஓகே, நன்றி, வணக்கம். இந்த தகவலை வழங்கியவர் ஸ்ரீ கோயில் குஞ்சுக்குளம் முத்துமாரியம்மன் பொருளாளர் ஞானசேகரன் பேரன் சண்முகலிங்கம் மகன் எஸ் ஜீவன். நன்றி, வணக்கம். எல்லாரும் நம்பிக்கையுடன் முத்துமாரியம்மனை நோக்கி வருவார்கள். அவர்கள காசிலேயே முத்துமாரியம்மனுக்கு கோபுரம் கட்டப்படும்.